ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு அப்புறமா ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகுது, எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், எப்படி வழிபாடுகள் செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு, அதாவது பிப்ரவரி 26க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய மிக முக்கியமான கிரக பயிற்சியாக இருக்கிறதுனா சனி பயிற்சி தாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 6ஆம் தேதி அன்றைக்கி காலையில் 8:26 அன்றைக்கி சனி பயிற்சி ஆகிறாரு. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில், வியாபாரம், உத்தியோகம், படிப்பு இது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்களை வந்து கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். படிப்பில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பித்து நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. செவ்வாய் வேறு இந்த மாதத்தில் உங்களுக்கு உச்சமாக வேறு இருக்கிறாரு. செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது கணவன் மனைவி உறவு, விலையுயர்ந்த பொருட்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிலெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். செலவுகள் அப்படின்றது அதிக விரயங்கள் இதெல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. இருந்தாலுமே கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுதுன்னே சொல்லணும். ஏன்னா இந்த புத்தாண்டே பார்த்திங்கன்னா ரொம்ப யோகமான ஒரு ஆண்டாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது ரிஷபராசிக்காரங்களுக்கு தாங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய லாபங்கள் வந்து கிடைக்க போகுது. நிறைய லாபங்கள் உங்களுடைய தொழிலில் மூலமாக நீங்கள் நிறைய லாபங்களை வந்து பார்க்க போகிறீங்க. ஆனால் அதே நேரம் உங்களுடைய குடும்பத்தில் மற்றவங்க யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தலையிடுறாங்க அப்படின்னா கட்டாயமாக அதை நீங்கள் அனுமதிக்காதீங்க. அவங்க வந்து உங்களை சமாதானப்படுத்த போகிறது கிடையாது. இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னும் பெரிதாக்க போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் சமாதானம் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் உள்ளே நுழைஞ்சாலும் யாரையும் கண்டிப்பாக நீங்கள் அனுமதிக்கவே கூடாதுங்க. தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அப்படி ஒரு வேளை விட்டிங்கன்னா நீங்கள் தான் வந்து பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலுமே கூட உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வருது அப்படின்னா, குடும்ப உறவினர்களுக்குள்ளே வருது அப்படின்னா உங்களுக்கு நீங்களே வந்து பேசி முடிச்சுக்கோங்க. அதில் போய் இன்னொருத்தரங்களை கூட்டிகிட்டு வராதிங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஆபத்தானதாக தான் வந்து இருக்க போகுது. மேலும் இந்த காலகட்டங்களில் தொழில், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை வச்சு உங்களுடைய முன்னேற்றம் அப்படின்றத தாண்டி முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய கடனை நீங்கள் அடைக்க போகிறீங்க. எவ்வளவு கடன் இருக்குது, எத்தனை லட்சம் உங்களுக்கு கடன் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து அடைக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க. முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன்களை எல்லாத்தையுமே அடைக்கவும் முடியும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் இப்படி எல்லாமே அற்புதமாக இருக்கும். மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா கூட எல்லாம் சரியாக போயிடும். அதனால் ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு கையில் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் கொடுக்க போகுது. ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது, பணம் கிடைக்க போகுது அப்படின்னாலுமே கூட ஆரோக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக கவனமாக தாங்க இருக்கணும். கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா கணவனாக இருக்கார் ஒரு வேளை ரிஷபராசி அப்படின்னா மனைவியினுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். மனைவி ரிஷபராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவனுடைய உடல்நிலையில் கவனம் வந்து இருக்கணும். பெற்றோர் பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும். வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, மாமனார் மாமியார் இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் தான் இருக்க போகுது. அதனால் பயப்படாதீங்க. எதை பற்றியும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பெயர், புகழ், யோகம் அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்கும். இழந்த பெருமைகளை எல்லாத்தையுமே கூட நீங்கள் இப்போ மீட்டெடுப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு பேர் இருந்திருக்கும் இல்லையா, அந்த பேரை இப்போ நீங்கள் மீட்டெடுப்பீங்க. நடுவில் கொஞ்சம் காலம் வந்து காணாமல் போச்சு, நல்ல பேர் எடுத்த நல்லா வாழ்ந்த மனுஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சில கிரகமைப்புகள் மாறும் பொழுது அப்படியே வந்து டோட்டலாக வந்து மாறிடும். அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் இப்போ வந்து மீண்டும் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். பணவரவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை அப்படி, தொழில் அப்படி, அதில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்காக உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்காக நிறைய பார்ட்னர்கள் வந்து கிடைப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் கூட நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகமாகும். தொலை தூரத்துலேருந்து வரக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு நல்ல தகவல்களாக தான் இருக்கும். சந்தோஷம் மாதிரி படுற மாதிரி தான் வந்து விஷயம் கிடைக்குமே தவிர கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும்.
பண வரவுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. தேவையான நேரத்துக்கு கரெக்டாக பணம் கிடச்சிடும். தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் தான். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டங்களில் ஆவணங்கள், விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா பார்த்து கவனமாக வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். பத்திரப்படுத்துறது ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு காணாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. காது, மூக்கு, தொண்டை இது தொடர்பான பாதிப்புகளையும் கவனமாக இருந்துக்கோங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பணவரவு உங்களுக்கு கணிசமாக உயர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஆடை, ஆபரணங்கள் எல்லாம் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் இழந்த தன்னம்பிக்கையை எப்போ வந்து மீண்டும் அடைவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். மனசில் தன்னம்பிக்கை வந்து கிடைக்கும். எதை வந்து நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இப்போ வந்து சாதிக்க முடியும். எதையாச்சும் சாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மன உறுதியும் உங்களுக்கு இப்போ வந்து ஏற்படும். ஒருவேளை நீங்கள் வாகனங்கள் வச்சுருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வாகனம் பழுதடைஞ்சிருக்கு, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அதை மாற்றணும், ஆனால் முடியாமல் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் வந்து அதை மாற்றுவீங்க. கட்டாயமாக பிப்ரவரி 26க்கு அப்புறமா வரக்கூடிய நாட்களில் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக நீங்கள் வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையேவும் பார்த்திங்கன்னா அந்யோன்யமும் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி அப்படின்னு எல்லாமே கிடைக்கும். இது வரைக்கும் சண்டை சச்சரவுகளோட பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகளாக இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ரிஷபராசியை உடையவங்க யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. நிறைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தோட விருந்து, கேளிக்கை, விசேஷம் அப்படின்னு நிறைய இடத்துக்கு போயிட்டு வரதுக்கான சான்ஸ் கிடைக்கும். உறவினர்களும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உதவியாக தான் இருப்பாங்க. அதே நேரம் அதே உறவினர்களால் தான் சின்ன சின்ன உபாதைகளும் ஏற்படும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அவங்களே நமக்கு உபத்திரமும் செஞ்சுடுவாங்க. அதனால் உறவினர்கள் வகையில் எப்போதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணும். பார்த்து பக்குவமாக அவங்கள்ட்ட நடந்துக்கிறது தான் நமக்கு மரியாதையாக இருக்கும். அதனால் நீங்களும் அதே மாதிரி பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க. வெளிவட்டாரம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம உள்ளே எப்படி இருக்கோமோ இல்லையோ வெளியில் போகும்போது 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மதிப்பு, மரியாதையெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளெல்லாம் ஏற்றுப்பாங்க. உங்கள் மனைவி மட்டும் கிடையாது, மனைவி வழியில் இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்ல தட்டாமல் வந்து கேட்பாங்க. அதுதான் உங்களுக்கான மரியாதை கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறது. நிறைய பேர்த்தோட மத்தியில் உங்களுடைய கௌரவம் பார்த்திங்கன்னா ஒரு படி உயர்ந்து தான் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையவே கிடையாது. எல்லாத்துலேயும் கவனமாக தான் இருந்துக்கணுங்க. அப்பப்போ உங்களுடைய அப்பாவோட உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா அவரோட கருத்து வேறுபாடுகள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால அவர் கூட நீங்கள் அதிகமாக எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அவரையும் நீங்கள் அனுசரித்து போங்க, நல்லதே நடக்கும். வேலைக்கு போகக்கூடிய ரிஷபராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வுகளானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே சக பணியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பணிகளில் அவங்க வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தொழில், வியாபாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு வந்து காணப்படுது. அதாவது ரிஷபராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன மாதிரியான உழைப்புகளை கொடுக்குறீங்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபமும் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டம் வீணாக போகாது. அதனால் படக்கூடிய கஷ்டத்தை நினைத்து கவலையும் பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்த நிலையை நோக்கி நீங்கள் நகர்றதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். உங்களுக்கு எதெல்லாம் வந்து சாதகமாக இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை கண்டிப்பாக மாற்றி கொடுக்கும். என்னதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடந்தாலுமே கூட மறைமுகமாக நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மறைமுக பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா எல்லாமே வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகமாகும். அதாவது முழுக்க முழுக்க கணவருடைய அன்பும் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். கணவருடைய அன்பு மட்டும் இல்லாமல் அவருடைய வழியில் இருக்கக்கூடிய உறவினர்களாலேயும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா குடும்பம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும். இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை வந்து கொடுக்கத்தான் போகுது. உறவுகள்கிட்டையும் சரி, அலுவலகம் போகக்கூடிய வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய இடத்துலையும் சரி, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாகவே நடக்க போகுது. ஸோ நீங்கள் எதிர்பாராத நிறைய சலுகைகளை வந்து அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்கிறதுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரும் முருகப்பெருமானும் தான்.
செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு செய்யுங்க. மத்தியான வேளையில் யாருக்காவது அன்னதானம் கொடுங்க. சாப்பாட்டோட எலுமிச்சை ஊறுகாய் கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்க. பாராயணம் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, போட்டாவது கேளுங்க. கேட்கறது படிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். சனிக்கிழமைகளில் அதே போல் சனி பகவானுக்கு வழிபாடுகள் செய்யுங்க. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ஆகச்சிறந்த ஒன்றாவது இருக்கும். ஏன்னா மகாலட்சுமிக்கு நெய் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுப்பாங்க. இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.